பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களுக்கான வேத வசனம் ஏசாயா புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் சகோதரியே, சகோதரனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்திலே நம்மை பெற்றெடுத்த தாய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறோம் நம்ம மேல அன்பா இருப்பாங்க. அப்படி அன்பா இருக்கிற தாயே நம்மை மறந்துட்டா கூட தேவன் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளையே, தாயின் அன்பு மாறும், தகப்பனின் அன்பு மாறும், மனைவியின் அன்பு மாறும், கணவனின் அன்பு மாறும். ஆனா மாறாத ஒரே ஒரு அன்பு நேசர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அந்த இயேசு கிறிஸ்து யார் மறந்தாலும் அவனுடைய மறப்பதில்லை. பாருங்க, யோசேப்பை எல்லாரும் மறந்துட்டாங்க. அப்பா மறந்துட்டாரு, அம்மா மறந்துட்டாங்க, கூட பிறந்தவங்கெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா எகிப்து தேசத்துல ஒரு அடிமையா இருந்த அவனை கர்த்தர் மறக்கல. பாமே அந்த எகிப்து தேசத்துக்கே பெரிய அதிகாரியாக தேவன் அவரை உயர்த்தினார். பாருங்க, எந்த சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்து அவனை அடிமையாக எகிப்து வியாபாரிகளுக்கு விற்று போட்டார்கள், அதே சகோதரர்கள் யோசேப்பை தேடி வருவது போல கர்த்தர் அவனை உயர்த்தினார். யோசேப்பை தேவன் மறக்கலைங்க. இன்னைக்கு உன்னை கூட தேவன் மறக்கல. கர்த்தர் நிச்சயமா உன் கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருந்து எல்லாம் உனக்கு வாய்க்க பண்ணுவார், உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.